காணாமல் போன மதனை மீட்க கோரி அவரது தாயார் தங்கம் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போன வழக்கில் அரசு தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள பதில் என்ன? அதாவது வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போகி மே மாதம் காணாமல் போயிருந்தார். கிட்டத்தட்ட இதுவரை 3 மாதங்களுக்கு மேலாகியும் அவர் மீட்கப்படாத சூழ்நிலை நிலவி வருகிறது. இது தொடர்பான ஒரு ஆட்கொணர்வு மனுவை அவருடைய தாயார் தங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருந்தார். இதனிடையே இந்த மதனிடம் அந்த மருத்துவ கல்லூரிகளுக்கான இடம் பெறுவதற்கு பெற்றோர் தரப்பில் பல கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பெற்றோர் தரப்பிலும் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதில் கூடுதலாக 16 பெற்றோர்கள் இந்த வழக்கை விசாரணை முறையாக இல்லை, வெகு காலமாக ஆகி வருவதாக கூறியும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து 16 பெற்றோர்கள் தரப்பிலும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தையும் இணைத்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த முறை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வரும்பொழுது காவல் ஆணையருக்கு, அதாவது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை உயர் அதிகாரிக்குரிய ராதாகிருஷ்ணன் தான் இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருகிறார். இதுவரை மதனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும், இந்த வழக்கில் 8 குற்றவாளிகள் இதுவரைக்கு குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளார்கள், 3 பேரை இதுவரை தலைமறைவாக இருப்பதாகவும், கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பச்சமுத்து, பார்கவன் பச்சமுத்து, சண்முகம் உள்ளிட்ட ஐஜேகே நிர்வாகிகளும் எஸ்ஆர்எம் குழும தலைவரும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார்கள். இந்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய வேந்தர் மூவிஸ் மதன் மற்றும் அவருடைய கூட்டாளி சுதீர் குணா உள்ளிட்டோர் இதுவரை தலைமறைவாகவே இருந்து வருகிறார்கள். கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக கடந்த முறை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதிகள் 3 மாதம் ஆகியும் ஒரு நபரை கண்டுபிடிக்க இவ்வளவு காலதாமதம் ஏற்படுத்துவது, இதற்கு தனி அதிகாரி வேறு நியமித்துள்ளார்கள் என்ற ஒரு காவல்துறைக்கு கண்டனத்தை தான் தெரிவித்திருந்தார்கள். அதிருப்தியையும் அந்த பதிவு செய்த நீதிபதிகள் ஒரு வாரத்தில் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய மதனை கைது செய்ய வேண்டும், அதற்கான உத்தரவை காவல் ஆணையருக்கு பிறப்பிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த ஒரு வாரம் முடிவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில், அதாவது நேபாளத்தில் 2 நபர்கள் இருப்பதாக, அதாவது மதனின் கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய சுதீர் குணா உள்ளிட்டோர் நேபாளத்தில் இருப்பதாகவும், அவர்கள் அங்கு இருப்பதற்கான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாகவும், அவர்களை கண்டுபிடிப்பதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அதற்கான நகலை அங்கு வழங்கினார்கள். அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறு தொடர்ந்து இந்த வழக்கில் மதனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது என்ற அதிருப்தியை தான் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எனவே கூடுதலாக 2-3 முறைகள் தான் அவகாசம் வழங்க முடியும் என்ற ஒரு அறிவுரையும் காவல்துறைக்கு இன்று வழங்கினார்கள். செந்தில்குட்டி, காவல்துறை தொடர்ந்து அவகாசம் கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த நிலையில் காவல்துறை மேலும் அவகாசம் கேட்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த மதன் காணாமல் போன வழக்கில் மட்டும் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து தாக்கல் செய்து வந்த காவல்துறைக்கு இன்று அந்த விசாரணை அறிக்கையை, அதாவது மதன் தொடர்பான, இந்த மதனை மீட்பது தொடர்பான எந்தெந்த ஊர்களுக்கு சென்றார்கள், என்னென்ன விசாரணைகள் இதுவரை 3 மாதங்களாக நடத்தப்பட்டது என்ற நிலை அறிக்கையை இன்று கொடுத்தார்கள். அதை நீதிபதிகள் இந்த அறிக்கையை கொடுத்து வழக்கை திசை திருப்பக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது, அதாவது மதனை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் காவல்துறையிடம் தாங்கள் வைப்பதாகவும், மதனை கைது செய்தாலே இந்த வழக்கில் அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும் என்பதனால் அவரை கைது செய்து நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் காவல்துறைக்கு இன்றும் நீதிபதிகள் வைத்தார்கள். இவ்வாறு 2 முறை தான் கால அவகாசம் வேண்டும் வழங்க முடியும் என்ற ஒரு நீதிபதி தன்னுடைய கருத்தையும் தெரிவித்தார். அந்த 2 முறைகளுக்கு மேல் தொடர்ந்து இது போன்ற நிலையை நீடித்தால் காவல் ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையும் நீதிபதி இன்று வழங்கினார். செந்தில்குட்டி, காணாமல் போன மதன் தாயார் தரப்பு வழக்கறிஞர் இன்ஃபான் தினேஷ் பச்சமுத்து மீது கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்ன? அதாவது மதனின் தாயார் தங்கம் அவர் ஆட்கொணர்வு மனு தொடர்பாக இன்ஃபான் தினேஷ் இந்த வழக்கில் ஆஜராகி இன்று வாதாடினார். அப்போது இத்தனை நாட்களாக மதனை மீட்காமல் இருப்பது தங்களுக்கு வேதனையாக இருப்பதாகவும்,
அந்த மதனை மீட்பது தொடர்பான முக்கியமான தங்களுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ள அதாவது பச்சைமுத்து எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சைமுத்து தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மதனை வைத்திருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணையை காவல்துறை இதுவரை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு வாதத்தை மதன் தாயார் தரப்பு வழக்கறிஞர் அங்கு வாதமாக வைத்தார். இதை கேட்ட நீதிபதி இது தொடர்பாக உங்களுடைய மனுவில் அவருடைய பேரை, அதாவது பச்சைமுத்துவின் பேரை ஏன் இடம்பெற செய்யவில்லை என்று கேட்டு இந்த வழக்கு விசாரணையில் அவருடைய பேரையும் இணைத்து இதில் வழங்குங்கள் என்ற ஒரு உத்தரவை மதனின் தாயார் தரப்புக்கு அறிவுரை வழங்கினார். இதையடுத்து அந்த பச்சைமுத்துவின் பேரையும் இதில் இணைத்து இந்த வழக்கில் இணைப்பதாக அவர் தெரிவித்ததை அடுத்து இந்த 6ஆம் தேதிக்குள், வரக்கூடிய அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள் மதனை கைது செய்ய வேண்டும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அந்த 6ஆம் தேதிக்குள் கைது செய்ய நேரிடாவிடில் காவல்துறை ஆணையர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை தான் இன்று வழங்கியுள்ளார்.